என்னோட பேர் ஆகாஷ் ஹசன். நான் அக்குபஞ்சர் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ WSC கரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்காக இப்போ ஒரு டெமோ வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ அக்குபஞ்சரில் டீப் பல்ஸ் மூலயமா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது காட்ட போகிறேன். இப்போ இவருக்கு நம்ம பல்ஸ் பார்த்ததில் காற்றும் நிலமும் வீக்காக இருக்குது. அந்த புள்ளியில் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பல்ஸ் வந்துருக்கா ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ நாடி 2 நாடியுமே வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆகலாம். நன்றி. வணக்கம். இப்போ எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். எனர்ஜி ஹீலிங் அப்படின்னா என்னென்னா, பிராண உடலில் இருக்க கழிவறை நீக்கி நம்ம பிராண உடலில் இருக்க 7 சக்கரங்கள் இருக்க இம்பேலன்ஸை சரி பண்ணுறது தான் எனர்ஜி ஹீலிங். இது பண்ணுறது மூலமாக உடம்புல இருக்க கழிவுகளும் மனதில் இருக்க கழிவுகளும் நீங்கும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். இப்போ இவங்களை நல்லா படுக்க சொல்லிவிட்டு வலது கால் மேலே இடது கால் போட்டுட்டு இவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு அவங்க பிராண உடலில் இருக்க கழிவுகளை மட்டும் கலைச்சி விட்டுறலாம். நல்லா கலைச்சி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குறியீடு போட்டுடலாம். நல்லா அவங்களுக்கு குறியீடு போட்டு விட்டுட்டு அந்த குறியீடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க பிராண உடலில் இருக்க கழிவுகளை எடுத்து கொண்டு போய் நம்ம மிஸ்டிக் ஃபயரில் விடணும். இப்போ குறியீடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவரோட பிராண உடலில் இருக்க கழிவுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் மிஸ்டிக் ஃபயரில் போய் விடலாம். மிஸ்டிக் ஃபயர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம உப்பு தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துருக்க ஒரு நல்லா ஒரு பிராண உடலில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் விட்டு நம்ம மிஸ்டிக் ஃபயரில் கொண்டு போய் விட போகிறோம். மிஸ்டிக் ஃபயரில் நல்லா கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் நம்ம இதை 3 முறை பண்ணணும். இது டெமோ வீடியோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு முறை செய்கிறோம். இப்போ இவரோட பிராண உடல் கழிவுகளை வந்து நம்ம மிஸ்டிக் ஃபயரில் விட்டுறோம். இதை உப்பு தண்ணியில் விட்டோம்னா இப்போ இதை கட் பண்ணி சீல் போட்டுடலாம். இப்போ மிஸ்டிக் ஃபயரை நம்ம ரவ் போட்டுடலாம். இப்போ இவருக்கு எனர்ஜைசிங் குறியீடுகள் போட்டுடலாம். இப்போ இவருக்கு எல்லா சக்கரங்கள்லையும் நம்ம பாசிட்டிவ் குறியீடுகளை போட்டுடலாம். பாசிட்டிவ் குறியீடுகள் போட்டதுக்கப்புறம் நம்ம இவங்களை வலது பக்கம் திரும்பி படுக்க சொல்லிக்கலாம். வலது பக்கம் திரும்பி படுப்போம். கொஞ்ச நேரம் வலது பக்கம் திரும்பி படுத்ததுக்கப்புறம் அவங்கள கண்ணை திறக்காம மறுபடியும் எந்திரிச்சு உட்கார சொல்லிக்கலாம். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. வந்துருக்கவங்க எந்திரிச்சு உட்காந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா சக்கரங்களையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். எல்லா சக்கரத்தையும் எனர்ஜைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பொறுமையாக கண்ணை திறந்து சொல்லிக்கலாம். பொறுமையாக கண்ணை திறந்துக்கோங்க. நீங்கள் அப்படி போய் உட்காந்துங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அவங்க உட்காந்து இந்த